வெல்கம் டு ஜேர்னி வித் ஜெகன். நான் உங்கள் ஜெகன். ஃப்ரெண்ட்ஸ், புலிமலை, அந்த மலையில் தான் அந்த ஏற போகிறோம். ஜெகனோட பயணம் செய்வது ரொம்ப திருளான பயணம். ஆமாம், திருள் இருக்கணும்ல ராம். கண்டிப்பா லைஃப்பில் எப்போவுமே திருள் வேணும்ல. கண்டிப்பா. என்னங்க வழிமதிய திருள் எங்கேயோ வந்து நிற்கிறோம். சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. ஆரா போட்டிருக்கேன், வாங்க பார்ப்போம். பார்த்து ராம், பார்த்து ராம். யா ராசுப், இதான் வழியா? எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது வழி இருக்கிறதுக்கு கஷ்டம்தான். அந்த சைடு தான் வழின்னு நினைக்கிறேன் ராமசப்பு. இந்த வழியும் போகலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். எஸ், இதுதாங்க வழி. அப்படி பாருங்க நம்ம ஆளு. வாங்க வாங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஏங்க இவ்வளோ தூரம் வரும் முன்னாடி நாக்கு வெளியே தள்ளுது. இதுக்குங்க தான் ஸ்டெப்பே கண்ணில் தெரியுது. இதை பார்த்துங்க, உங்களுக்கு சரியா கண்ணு தெரியலையா என்ன? இதை பார்த்து ஸ்டெப்புன்னு சொல்றீங்களே, அந்த மேலே இருக்கு பாருங்க ஸ்டெப். தெரியலையா? தைரியம் தட்டி எழுப்பிடு, காலை பலத்தினை தோளில் கொண்டிரு, பணிகள் தடையெல்லாம் உனக்கு பெரிதில்லை, கடிவாளம் கொண்டுள்ள குதிரை போலிரு. அப்படியே ஃபுல் ஷூட்டிங் ஆகுது. இருந்தாலும் விட மாட்டோம்ல. பணிகள் தடையெல்லாம் உனக்கு பெரிதில்லை, கடிவாளம் கொண்டுள்ள குதிரை போலிரு. தூரம் தூரம், தூரம் தூரம், தூரம் தூரம், இலக்கும் கையை எட்டும் தூரம் உண்டு, தயங்காமல் வேகம் கூட்டு, செயல் ஒன்று. ராம் ஈஸியாக இருக்கா? எப்படி பார்த்து கால் ஏதோ ஆடுற மாதிரியா இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஆடுதா? பாருங்க, இதை பாருங்க. ஐயோ ஐயோ வியூ பாருங்கப்பா, சான்ஸ் இல்லை. அப்படியே மேலே போனோம். மேலே ஒரு பாதை வேறு இருக்கு பாருங்க, துங்கு பாலம். அதுக்கு தான் போகணும். ராமசுப்பு அப்படியே வந்துட்டாரு பக்கத்தில். இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ள எப்படி போகிறதுங்க, மாட்டிரும் போடுது. அப்படியே மேலே இருக்குது. தவுண்டு தாங்க பூண்டி இருக்குங்க பாருங்க எப்படி போகிறேன். உள்ள ஒன்றுமே தெரியல. ஆஹா, ஏங்க ஃபுல் இருட்டுங்க. ராம்ஸ், கொஞ்சம் டார்ச் கொடுங்க ராம்ஸ். அவர் பாருங்க வர்றாரு. உங்கள் முகத்துக்கு கொஞ்சம் அடிங்க. உங்கள் முகம் தெரியுதான்னு பார்ப்போம். ஐயா, ராமசுப்பு பார்த்து வாங்க. ராமசுப்பு, இதுக்குள்ள விட்டு என் முகத்தை பார்க்கறது என்னையா ஆசை? அப்படி மக்களே வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. கண்டிப்பாக அந்த படியில் ஏறும்போது கைகாலெலாம் ஆடும். பாருங்க. ஓ, மேலையா? இன்னும் பாருங்க. அப்படி தெரியுதா? நம்ம ராம் வந்துட்டு இருக்காரு கீழே. பாருங்க. ராம் வாங்கோ. இந்த கொள்ளையில கேமரா வேற எடுத்துக்கிட்டு வாங்க. நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். இல்லை, இன்னும் மேலே ஒரு படி இருக்கு. ராம் ரொம்ப ஈஸியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இப்படி ஈஸி என்ன பேசி ஈஸி இங்க கூட்டு வந்துட்டு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க. அந்த இருட்டுக்குள்ள கண்ணாடியை கலத்துறது. எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டேன். சரி வாங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு வழியா, இது வழியா, அது வழியான்னு தெரியலங்க. ஓ, அதுதான் வந்து பிரிட்ஜா? தோளில் கொண்டிரு, ஓகே. பணிகள் தடையெல்லாம்
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இது உள்ள போனா இது மேல போலாம். அந்த சைடுல ஒரு கோயில், இந்த சைடுல ஒரு கோயில். காத்து சரி காத்து அடிக்குதுங்க. உண்மையிலே கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு. காத்தடிக்குது. விட்டோம். பார்த்து வரீங்களா? அழ ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஆப்ஷன். அல்லா அல்லா டொண்டொடொங் டொண்டொண்டு யா அல்லா அல்லா. வாங்க இந்த சைடுல பிடிங்க. வாங்க 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 வாங்க. உள்ள போனோம். இங்க பாருங்க, இது உள்ள எப்படிங்க போறது? ராம்ஸ் போயிடலாமா சாமி? அப்படியே இருக்கு சாமி. எப்படி போறது? மாட்டிக்கும் போடுங்க. சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சா? தவழ்ந்து போறீங்க? ஆமாங்க, தவழ்ந்துதாங்க போயிட்டு இருக்குது. கமான் பேபி, கமான் பேபி. வந்தாச்சு. சக்சஸ். வேலை வந்தாச்சு ஒரு வழியா. சக்சஸ் வாழ்க்கையே சக்சஸ், பிறக்கும் போதும் சக்சஸ். பொருள் அந்த மாதிரி இருக்காருமா. மைண்ட் ப்ளோயிங். ஒருத்தே நம்ம பார்த்த வேலை எல்லாம் வருமா? அப்போ நம்ம ஏறி வந்ததை விட இப்போ காற்று ரொம்ப பலமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப த்ரில்லாக இருக்குது கொஞ்சம். ஏன்னா வந்து அந்த பாலை வேறு ஆடுதா, அதனால் வந்து நம்ம ஆளுக்கு இன்னும் காலு கையெல்லாம் ஆடிருச்சு. அதனால் இப்போ எப்படி அவர் கீழே கொண்டு போய் சேர்க்க போகிறது தெரியல. மணி 5:15 ஆயிடுச்சு. இன்னும் அரை மணி நேரத்தில் இருட்டிருச்சுன்னா அவ்வளோதான், போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இன்னும் மேலே அந்த கோயில் போகணும். போய் பார்த்துட்டுங்க பாருங்க, அங்கே இருக்கு இல்லையா அந்த கோயில் போய் நம்ம பார்த்துட்டு அப்படி கீழே போகலாம். அங்கே என்ஜாய் பண்ணுங்க. எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். வாங்க வாங்க வாங்க. டைம் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. அதுக்குள்ளே மேலே போய் கோயிலுக்கு போயிட்டு ஆஹா சாரி காற்று அடிக்குதுங்க. மேலே பேக் வேற ஒரு சைடில் ஏற்றுட்டு இருக்கு. வந்தாச்சு மேலே உச்சிக்கு. இங்கே பாருங்க, கோயில் தான் போக போகிறோம். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க
இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சரி அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஏன்னா வந்து கீழே இருந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன குறுகிய இடமா இருந்துச்சு. அங்கங்கே ஸ்டெப்ஸ் உடச்சிருந்துச்சு. அதுலலாம் வரும்போது காற்று வேற படுபயங்கரமாக அடிக்கிறது. அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக காலு கையே ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் உண்மையிலே நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இன்னும் வேற வேற அட்வென்ச்சர் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த அட்வென்ச்சர் இங்கே வேற எதெல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. பார்க்குங்க எப்படி இருக்குது. ஒண்ணுமே தெரியலைங்க. லேட்டா வேற ஆயிடுச்சா பாருங்க. அப்படி இருட்டு, ஏதோ ஊர்ல சொல்லுவாங்க இருட்டா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது. ராவ் பாருங்க எப்படி போறோம் தெரியல. ஐயா ஒண்ணுமே இல்ல, அவ்வளவு டார்க்கா இருக்கு. என்னாச்சு? லைட்டு போடுங்க. ஓகே, அப்படி என் கூட வந்துருங்க ராம்ஸ். கேப் போட வேண்டாம். இங்கே பாருங்க, வவ்வால் பாருங்க, ஏகப்பட்ட வவ்வால். ஆகா, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ராம்ஸ் வரீங்களா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ, யாரா இருக்கிறீங்களா? ஆகா ஆகாக்கா இப்போ பாருங்க, ஒன்றுமே தெரியல. தோசுப்பு மேலே தூங்கிட்டு காலையில் இறங்கி போகலாமா? ஆனால் இதில் வந்து இந்த இரும்பு படியெல்லாம் கட்டணும்னு அவங்களுக்கு தோணிருக்கு பாருங்க. அவன் தாங்க இல்லாதி வில்லன். ராம்ஸ் இது வேற வழி ராம்ஸ். ஆமாம், இந்த ரவுண்டு இதில் ஏறவே இல்லையே. அந்த வழியை இப்போ நம்ம எப்படி ஏறி எங்கே மிஸ் பண்ணோம்? அதை இப்படி வரலையா? ஐயோ, சரி வாங்க, இது வேற வழி. நம்ம வந்த வழி இல்லை, இது இன்னொரு வழிங்க. நம்ம அப்போ ஏறினது வேற ஒரு வழி, இது வேற வழி. இந்த வழியும் ரொம்ப த்ரில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போதான் தெரியும். இங்கே பாருங்க, ரொம்ப ஹைட் இல்லை, தெரியுதுங்களா? ஹைட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கீழே போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பார்த்து போகணும். பார்த்து சந்தோஷம். கார் வரைக்கும் போய் கொண்டு போய் விட்டுருப்பா சாமி. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. ஓ, கோயில் இருக்குங்க. ஆமாங்க, கோவில் பாருங்க, கோவில் இருக்கு. அம்மன், பெருமாள், கணபதி, பாபா, சூப்பரா இருக்குங்க. இது வந்து நம்ம இப்ப இறங்குறது இன்னொரு வழி. அது வந்து இது ரொம்ப இதா இருக்கு. ஆனா படி வந்து பரவாயில்ல, ரொம்ப நேரவா இருந்தாலும் ஓகே. பட் அது ரொம்ப அட்வென்ச்சரா இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட் வழி. வாங்க அப்படியே கீழே போகலாம். சக்ஸஸ்! ஒரு வழியா இறங்கியாச்சுங்க. பாருங்கள், ரொம்ப இருட்டாயிருச்சு. நான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இறங்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்தது வேறு வழி. அது இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்டீஃபாக அப்படி சின்ன சின்ன படியாக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து வவ்வால் சவுண்டு. சுபாஷே நீ எங்கே இருக்க? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா உண்மையிலே ரொம்ப த்ரில்லாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கே நிறையா வராங்க, மக்கள் வராங்க. வந்தால் கூட 5 மணிக்கு கீழே மேலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 5:30 மணிக்கு கீழே வந்துடுங்க. அதுக்கு மேலே போக போக ரொம்ப டார்க் ஆயிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்வென்ச்சராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நான் அடுத்த அட்வென்ச்சரை நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகன். டேக் கேர், பாய்.